ஒரு ஊர்ல ஒரு டைலர் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு ஒரு சின்ன கடை. அந்த கடையில தான் அவர் எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. காலையிலேயே கடை திறந்துருவாரு. ரொம்ப ராத்திரியில தான் அவர் கடையை அடைப்பாரு. நல்ல உச்சி பொழுது ஒரு வேலை. அந்த மாதிரி நேரத்துல அந்த வழியா இந்த தெருவுல பாருங்க டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? சாட்டையால அடிச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப பாவமா ஒரு பெரியவர் ஒருத்தர் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த வேலையை தவிர எதுவுமே தெரியாது. இந்த கடை முன்னால வந்து நின்றுட்டு அவரும் காலில் சலங்கை கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சாரு. காசு எடுத்து கொஞ்சம் கொடுத்தாரு. அந்த தெருவில் ஆடினார் பாருங்க. அவரோட பார்வை இவர் கடையில இவரோட தையல் மிஷினுக்கு கீழே இருந்த அந்த பெரிய தூக்குவாளி மேல போச்சு. இந்தாங்க காசை வச்சுக்கோங்க, உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், வீட்ல இருந்து எனக்கு வந்த சாப்பாடு இருக்கு தூக்கு நிறையா, அதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. இந்த வந்த பெரியவருக்கு ரொம்ப தயக்கமா போயிடுச்சு. இல்ல உங்களுக்கு பசியா இருக்கும்ல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னோடனே, இல்ல பரவாயில்ல, நான் காலையில நல்லா சாப்பிட்டேன், திரும்ப வேணாலும் சாயங்காலம் வீட்டுல போய் நான் சாப்பிட்டுக்குவேன், நீங்க தான் ரொம்ப பசியா இருக்கீங்க, இந்த தூக்குவாளி நிறைய நல்ல புளிசாதம் இருக்கு, அதை நிறைய வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்கன்னு தூக்குவாளியோட தூக்கி கொடுத்தாரு. இப்ப அந்த மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவருக்கு திடீர்னு தொண்டையில ஒரு கருவேப்பிலை போய் சிக்கிருச்சு. அவ்வளவுதான், தொண்டையில சிக்கினதுனால மூச்சு திணறலாகி அப்படியே சாஞ்சிட்டாரு. இப்ப டைலருக்கு பயமா போச்சு. அவரை எழுப்பி எழுப்பி பாக்குறாரு. அந்த மனுஷன் எந்திரிக்கவே இல்லை. டைலர் போச்சு நம்மளோட வாழ்க்கை இன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணி பயந்தவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மனுஷனை அவருடைய மனைவியை வர சொல்லி இவரை கூட்டிக்கிட்டு வேக வேகமா 2 தெரு தள்ளி இருக்கிற டாக்டர் வீட்டுக்கு போறாரு. டாக்டர் வீட்டுக்கு போனா அந்த டாக்டருக்கு சரியானபடி கண்ணு தெரியாது. அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அது. அந்த வீடு ஒரு இருட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். அங்க போய் அவர் மாடியில இருக்காரு டாக்டர். இந்த டைலரும் அவர் மனைவியும் இந்த மூச்சையான இந்த பெரிய மனுஷனை தூக்கிட்டு அங்க போயிருக்காங்களா. அங்க போனா டாக்டர் எங்க அப்படின்னு கேட்டா, கூட இருந்த அந்த சின்ன பையன், அந்த டாக்டர் கிளினிக்ல இருந்த பையன், ஐயா மாடியில இருக்காங்க, நான் வர சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல போனவன் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப இந்த டைலர் மனைவி சொன்னாங்க, இந்த பாருங்க, இந்த மனுஷனுக்கு உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து டாக்டர் வீட்டுல வந்திருக்கோம், அவர்கிட்ட அப்படியே விட்டுட்டு நம்ம ஓடிடுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கு கீழேயே இவரோட உடம்ப போட்டுட்டு இவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. இப்போ அவர் தொண்டைக்குழியில சிக்கின கருவேப்பிலை டப்புன்னு வெளியில வந்தது. இரும ஆரம்பிச்சு அந்த மனுஷன் எந்திரிச்சு உக்காந்துட்டார்.